கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நாம் அறிந்திருக்கிறபடி இந்த நாள் பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அருமையான இந்த ஞாயிறு காலை ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உங்கள் அனைவரையும் தந்தை, மைந்த, தூயாவியர் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை போற்றி தொழுவோமாக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த தொழுகைக்கு ஆரம்பமாக தேவாசீர்வாதத்துக்காக ஜெபம் ஏறெடுப்போம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற மகா பரிசுத்தமும் மட்டற்ற கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் இந்த காலை நேரத்திலும் கடவுளே, ஆலயத்திலே நாங்கள் கூடி வர முடியாவிட்டாலும் எங்கள் இல்லங்களிலே நாங்கள் அமர்ந்திருந்து எங்கள் ஆண்டவரை பாடவும் தொழுது கொள்ளவும் வசனங்களை தியானிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக தொழுகையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரத்திலே நாங்கள் பிரிந்திருந்தாலும் கிறிஸ்து இயேசுவாகிய ஆவிக்குள்ளே நாங்கள் ஒன்றாகவே இருக்கின்றோம். சமீபத்துக்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர். எங்கிருந்தாலும், எந்த அறை வீடுகளிலே இருந்தாலும் தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடவுளே, இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பாடுகிற பாடல்கள், சிந்திக்கிற உம்முடைய வார்த்தைகள், மன்றாட்டுக்கள் அனைத்தும் உம்முடைய பார்வையிலே பிரியமாக இருக்கட்டும். இதிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தருகிறோம். பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. கடவுளே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படட்டும். எங்களோடு பேசும். உம் கரத்திலே தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றும் விதமாக 436வது ஞான பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் 436. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். ஆசை
முறைமுறையாய் வாசிப்பதற்காக சங்கீதம் 29 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீர்வினை காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். சேர்ந்து படிப்போம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாததுமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். கடவுளுக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களபடி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த பண்டிகை நாளிலும் சிறப்பாக திருச்சபைக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த வல்ல செயலை புரிந்து கொள்ளுகின்ற, சிந்திக்கின்ற, தியானிக்கின்ற இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தவும் நம்முடைய குறைவுகளை ஆய்வு செய்யவும் தந்தையாம் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்ற உணர்வோடு ஒரு நிமிடம்
நம்மை தற்பரிசோதனை செய்வோம். மேல் வீட்டறையிலே பல மொழி பேசினவர்கள், சீஷர்கள் ஒருமைப்பாடோடு இருந்தபோது தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஐக்கியம், ஒருமைப்பாடு தூய ஆவியானவர் மூலமாக பெந்தேகோஸ்தே நாளிலே கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அனுபவம். நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபையிலும் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் அனுபவிப்பதற்கு தடையாக நம்மிடத்திலே காணப்படுகின்ற பல்வேறு பலவீனங்களை நாம் உணர்வோம். சிறப்பாக நான் என்னும் ஆணவத்தினால் நாம் சிந்திக்கின்ற எண்ணங்கள், மற்றவர்களோடு உறவுகளை வளர்த்து கொள்ள தடையாக இருக்கின்ற எண்ணங்கள் தூய ஆவியானுடைய சிந்தனைக்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டு மன்னிப்பு கோருவோம். நாம் கடந்து வந்த பாதையை ஒரு கணம் சிந்தனை செய்வோம். நம்முடைய நாவின் சொற்கள், கண்களின் பார்வைகள், இதயத்தின் சிந்தனைகள், இவற்றின் மூலமாக பல நேரங்களிலே தவறு செய்திருக்கிறோம். நம்முடைய சொந்த ஆத்துமாவுக்கும் பிறருக்கும் விரோதமாக நாம் தவறு செய்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும் என்று நாம் மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு துணையாக பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்ற பாடலின் 2 கவிகளை பொருளுணர்ந்து பாடி நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய குறைவுகளுக்காக மன்னிப்பு மன்றாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டொள்ளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானுடைய கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் தொடர்ந்து நம்முடைய நன்றி மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய தேவைகளை சொல்லி ஒரு மனதோடு மன்றாடுவோம். யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசராக நம் ஆண்டவர் நம்மோடு தங்கியிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டவர்களாக இணைந்திருந்த பொழுது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தன்னை நிறைவாய்
வெளிப்படுத்தினார். இந்த புதிய நாட்களிலே ஆண்டவருடைய வெளிப்பாட்டையும் ஆண்டவருடைய வெளிப்படையான அன்பையும் ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஒரு மனதோடு தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஒரு மனதோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்களே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், வாழ்வு பெறுவான். நம் ஆண்டவரை நம்புகிறோம். அவரை நம்புகிறபடினாலே இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்திருந்து ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சமூகம், தேசம், உலக நாடுகள் சந்திக்கிற கொரோனா பிரச்சனைகளுக்காக, கோவிட்-19 பாதிப்புகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தேவனே உம்முடைய விடுதலையை, உம்முடைய மீட்பினை, உம்முடைய ரட்சிப்பினை, உம்முடைய பாதுகாப்பினை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும் என்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் மறுபடியும் இணைந்து அவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி ஜெபிப்போம். நோயின் தாக்கங்கள் படிப்படியாக குறைவடையவும், மனிதகுலம் முழுமையான சமாதானத்தை, முழுமையான விடுதலையினை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் துணை செய்யும் என்று ஜெபிப்போம். வாக்குத்தத்தம் பண்ணி தேவன் அவர் மாறாதவர். நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். காலங்கள் மாறினும் ஆண்டவர் மாறுவதில்லை. நான் உன்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுவேன். நம்மை நல்ல பாதைகளிலே நடத்துகிற, நல்ல மேய்ச்சல் காட்டுகிற, அமர்ந்த நீர்ப்பரப்பை நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்துகிற ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போம். குடும்பமாக ஜெபிப்போம். திருச்சபையின் மக்களாக ஜெபிப்போம். நமக்காகவும், நம்மவர்களுக்காகவும், உலகத்திற்காக, திருச்சபைகளுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் முழுமையான விடுதலையினை, மகிழ்வான நிறைவினை இந்த சமூகத்தில் வெளிப்படுத்துவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, அருமையான இந்த பெந்தேகோஸ்து நாளிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருமித்த அனுபவத்தோடு எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். தேவனுடைய ஆவியானுடைய ஆற்றலையும் அனுகூலங்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்பையும் அரவணைப்பையும் நிறைவாய் இந்த புதிய நாட்களிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் துணை செய்யும். ஒரு புதிய வாரத்தை ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கிற பொழுது இந்த புதிய வாரம் முழுமையிலும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையட்டும். எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய வேலைகளை, நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற பணிவிடைகளை நிறைவாய் இந்த நாட்களிலே செய்வதற்கேற்ற ஆற்றலையும் வல்லமையும் வழிகாட்டுதலையும் ஆண்டவர் நிறைவாய் எங்களுக்கு தாரும். எங்களுடைய பயணங்களை முன்னிட்டு பல இடங்களுக்கு போய் வருகிற பாதைகளிலே கடவுளுடைய மிகுந்த பாதுகாப்பை எங்களுக்கு தாரும். சமூகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் அந்த நிலைகளிலும் இனியும் தொடர்ந்து இந்த சமூகத்திலே பாதிப்புகளை ஏற்படுத்தாதபடி கர்த்தர் உம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே முழு மனித குலத்தை நீர் மறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் உம் கரங்களிலே தருகிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பொருளாதார நிலைகளிலே மிகவும் பின்தங்கியிருக்கிற குடும்பங்கள், குறிப்பாக இந்த கொரோனா பாதிப்பினாலே அன்றாடம் வேலைகள் முடங்கி பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியிருக்கிற குடும்பங்கள் உண்டு. எங்கள் ஆண்டவர் முழுமையான விடுதலையினை,
உன் பிள்ளைகளுக்கு தாரும். பொருளாதாரங்களை கர்த்தர் நிறைவாய் உடைய பிள்ளையுடைய குடும்பங்களிலே அமையப்பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பலவீனங்களிலே சிக்குண்டு தத்தளிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். படுக்கைகளில் இருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் தாரும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், மூத்தவர்கள், வயோதிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. வாலிப உள்ளங்களை ஆசீர்வதியும். தன்னுடைய வாழ்விற்கென்றும் எதிர்காலங்களுக்கென்று திட்டமாய் செயல்படவும் ஞானமாய் வளர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடி நிற்கிறோம். எங்கள் பிள்ளைகள் நல்ல வெற்றிகளை, நல்ல உயர்கல்விகளை, வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகளை ஆண்டவர் நிறைவாய்த்தார். கர்த்தாவே, 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவன் நல்ல காலங்களை, நல்ல உயர்வுகளை உமது பிள்ளைகளுக்கு தார். கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் எல்லா திருப்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். 2 மாதங்களாக திருப்பணிகள் முடங்கி கிடக்கிற சூழ்நிலைகளிலே நாங்கள் எதிர்கொள்ளுகிற புதிய நாட்களிலே தடைகளின்றி உமது பணிகள் நிறைவாய் நடந்தேறவும், ஆராதனைகள் நிறைவாய் ஆலயத்திலே இணைந்துமை ஆராதிக்கிற பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் துணை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைவர்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும்படி ஜெபிக்கிறோம். மக்களுடைய வாழ்வின் ஆதாரத்திற்கு மிகுந்த உந்துதலாகவும் ஆசீர்வாதமாகவும் அமையும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கொரோனாவுக்கு எதிராக போராடி உழைக்கிற மருத்துவ பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் உமது பிள்ளைகளை ஞானமாய் பயன்படுத்தும் முழுமையான நல்ல பாதுகாப்பை உமது பிள்ளைகளுக்கும் தாரும். நோயின் தாக்கங்கள் எந்த நிலையிலும் தொடர்ந்து எந்த மக்களையும் தாக்காதபடிக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை உன் மக்களுக்கு நிறைவாய் தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த புதிய நாட்கள் எங்களுடைய பயங்கள் மாறப்பெற்று எங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அக்களிப்பையும் அகமகிழ்வையும் நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை செய்யும். பெந்தேகோஸ்தே நாளிலே ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட அகமகிழ்வு, ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு இந்த புதிய நாட்களிலே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபையிலே, எங்கள் உள்ளங்களிலே நிறைவாய் பொங்கி வழியும்படி உம் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சபைக்குழு மக்களை ஆசீர்வதியும். ஆலய பணியாளர்களை இந்த நாட்களிலே நிறைவாய் ஆசீர்வதியும். திருச்சபைக்கென்று ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற அத்தனை உள்ளங்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். கடந்த காலங்களிலே எளியவர்களை திருச்சபையின் சார்பாக நாங்கள் ஜெபிக்க, சந்திக்க, உதவி செய்ய கர்த்தர் துணை செய்தீர். திருச்சபையின் மக்களும் எளியவர்களை அடையாளம் காணவும், கொடுக்கவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் ஊக்கப்படுத்தும்படி, உற்சாகப்படுத்தும்படி உம் சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேவ கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற பணிவிடைகளை, உலகு சார்ந்த வேலைகளை நிறைவாய் இந்த புதிய நாட்களிலே தொடருவதற்கேற்ற வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அன்பானவர்கள், நெருக்கமானவர்கள், எங்கள் குடும்பத்தின் நபர்கள் வெளிநாடுகளிலே, வெளியூர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி மாவட்டங்களிலே, பட்டணங்களிலே தங்கி பணியாற்றுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய பணியிடங்களிலே, நம்முடைய பிள்ளைகள் தங்கி வாழுகிற இடங்களிலே நிறைவான பாதுகாப்பை நீர் தந்து ஆதரித்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த புதிய நாட்கள் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைவதாக. துதி கனமையும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கும் உடையவில்லை. ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்கப்படும்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதபாகம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 24 36 வரை. நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போக யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயனிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்கள் சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார் என்பதே. Today's second reading is taken from Acts chapter 2 verses 1 to 13. அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. Acts chapter 2 verses 1 to 13. And when the day of Pentecost was fully come, and they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled all the house where they were sitting. And there appeared unto them cloven tongues like as of fire, and at it sat upon each of them. And they were all filled with the Holy Ghost, and began to speak with other tongues, as the Spirit gave them utterance. And they were all dwelling at Jerusalem, Jews, devout men out of every nation under heaven. Now when this was noised abroad, the multitude came together, and were confounded, because that every man heard them speak in his own language. And they were all amazed and marveled, saying one to another, Behold, are not all those who which speak Galileans? And how hear we every man in our own tongue wherein we were born? Parthians and Medes and Elamites and the dwellers in Mesopotamia and in Judea and Cappadocia in Pontus and Asia, Phrygia and Pamphylia in Egypt and in the parts of Libya about Cyrene, and strangers of Rome, Jews and proselytes, Cretes and the Arabians, we do hear them speak in our tongues the wonderful works of God. And they were all amazed and were in doubt, saying one to another, What meaneth this? Others mocking said, These men are full of new wine. Here ends the reading. Praise be to God. வாசிக்கும்படியான நற்செய்தி பாடம் யோவான் 20 அதிகாரம் 19 முதல் 23 முடிய. யோவான் 20 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய வாசி கேளுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல
நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பவைகளே. ஆராதனை கீதங்களிலே 231வது பாடலாகிய நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் எண் 231. நல்லாவி
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரை திருச்சபைக்கு தந்தவரே, பெந்தேகோஸ்தே நாள் என்னும் இந்த சிறப்பான பண்டிகை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை திருமறையின் கண்ணோட்டத்திலே தெளிவாக புரிந்து கொண்டு திருச்சபையோடு இணைந்து எங்கள் சாட்சியின் வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் நாவின் சொற்களும் அடியார் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனையும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் தியான ஒழுங்கின்படி இந்த ஓய்வு நாள் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஓய்வு நாள். பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று நாம் இதை அழைக்கின்றோம். திருச்சபைக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நிகழ்வை பாரம்பரியமாக இந்த நாளிலே சிந்திப்பது உண்டு. இன்று நாம் சிந்திப்பதற்கென்று தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற சிந்தனை பொருள், தூய ஆவியானவரே வாரும், முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் தி ஹோல் கிரியேஷன். இந்த அருளுரை வார்த்தையாக 2 வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். ஒன்று எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் முதற் பகுதி. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்திலே பாரம்பரியமான ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தவரும் ஐரோப்பிய அருட்பணியாளர்களுடைய தொடர்பினால் கிறிஸ்தவ நற்செய்திக்கு நேராக மனமாற்றம் அடைந்தவர்தான் நாராயண வாமன் திலக் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கவிஞர். அவர் கிறிஸ்தவராக மாறிய பிற்பாடு சுமார் 798 கீர்த்தனைகளை மராட்டிய மொழியிலே அவர் எழுதியிருக்கின்றார். அதன் மூலமாக மாபெரும் எழுப்புதலுக்கு தன்னுடைய திறமைகளை அவர் அர்ப்பணம் செய்தவர். இவருடைய வாழ்க்கை துணைவியார், அதாவது அவருடைய மனைவியார் லக்ஷ்மி பாய். தன்னுடைய கணவனார் கிறிஸ்துநாதரை ஏற்றுக்கொண்டதை இந்த பெண்மணி விரும்பவில்லை, மன வருத்தம் அடைந்தார். பலமுறை தற்கொலை செய்வதற்கும் முயற்சி செய்தார். ஆனால் திலக்கின் சமரச முயற்சியினால் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் லக்ஷ்மி பாய் தன் கணவரிடம் தான் ஒரு வைதீக பிராமண பெண்ணாகவே வாழ்வேன், அதற்கு மாறாக தன்னை எதிலும் யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கண்டிப்பாக தீர்மானம் செய்து கொண்டார். ஒரு நாள் அவர்களுடைய வீட்டிலே பிராமண வேலைக்காரனால் இறைக்கப்பட்ட குடிநீர் தீர்ந்துவிட்டது. ஆகவே கீழ் ஜாதிக்காரனால் கிணற்றிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட தண்ணீர் அந்த வீட்டிலே இருந்தது. அதை தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த பெண்மணி பருகினாள். கொஞ்சம் தண்ணீரை குடித்ததுமே ஒரு தீட்டுப்பட்ட மனிதனால் இறைக்கப்பட்ட தண்ணீரை குடித்து விட்டேனே என்று மனபாரமடைந்தாள். குடித்த தண்ணீரை வாந்தி பண்ணி போட்டார். உடல் பலவீனமடைந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்று அதிகாலை 5 மணிக்கு தூய ஆவியானவர் மூலமாக இந்த பெண்மணி உணர்த்தப்பட்டு, குறிப்பாக கடவுளை எல்லா மானிடருக்கும் படைப்பாளராக அந்த பெண்மணி புரிந்து கொள்கிறார். அவருடைய இனப்பெருமை அகன்று போகின்றது. தொடர்ந்து 2
தாழ்குல குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தார் என்று வரலாற்றிலே படிக்கிறோம். இந்த நிகழ்வை கேட்கின்ற நாம் தூய ஆவியானவர் இன்றைக்கும் பல மாற்றுருவாக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு 3 முக்கிய பண்டிகைகள் உண்டு. ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இதை மிகவும் பொருள் செலவிலே ஆடம்பரமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்திலே நாம் கொண்டாடுகின்றோம். இரண்டாவது பண்டிகை ஆண்டவர் மரணத்தை சந்தித்தும் உயிர் பெற்று எழுந்தார் என்ற ஈஸ்டர் பண்டிகை. இந்த ஆண்டு இந்த கொரோனா பிரச்சனையினால் அந்த பண்டிகையை நாம் திருச்சபையாக சபை கூடி வந்து அனுசரிக்க முடியவில்லை. மூன்றாவது முக்கியமான பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பல நேரங்களிலே திருச்சபையார் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார்களா என்பது கேள்வி. பலருக்கு இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. ஆனால் திருச்சபையின் திருப்பணிக்கும் சாட்சிக்கும் ஒப்படைப்புக்கும் இந்த பண்டிகையின் நோக்கங்களை நாம் தெளிவாக புரிந்திருப்பது சிறப்பானது என்று நான் நினைக்கின்றேன். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் நடைபெறுகிற பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள் என்பது அர்த்தம். ஏதோ பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு உரியதல்ல, திருச்சபையின் விசுவாசிகள் அனைவருக்கும் உரியது. பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை. இந்த பண்டிகைக்கு அறுவடை கால முக்கியத்துவமும் உண்டு. அதாவது பஸ்கா பண்டிகை அறுப்பு கால ஆரம்பத்திலே புதிய வார்க்கோதுமை கதிர்களை ஆலயத்தில் படைக்கின்ற நிலையிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகை. ஆனால் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லும்போது அறுப்பு காலத்தின் நிறைவேறுதலை குறிப்பதாகவும், அந்த அடிப்படையிலே வார்க்கோதுமை அப்பங்களை கர்த்தரின் சமூகத்திலே கொண்டு வந்து படைப்பார்கள். திருச்சபையின் ஒழுங்கின்படி கிறிஸ்துநாதர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து தொடர்ந்து வருகிற 50ஆம் நாள் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது. அதில் இருக்கின்ற ஒரு முக்கியத்துவம், ஓரளவுக்கு சொல்லப்போனால் திருச்சபையின் பிறந்த நாள் அல்லது திருச்சபைக்கு தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாள் என்று நாம் கோடிட்டு அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை இன்றைக்கு நாம் 2ஆம் திருமுறை பாடமாக வாசித்தோம். தொடர்ந்து வருகிற அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தால் பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டது, அல்லது ஆவியானவர் எப்படிப்பட்டவர், எந்த சூழ்நிலையிலே கொடுக்கப்பட்டார் என்ற நிகழ்வுகள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவர் சொல்லுகின்றார், ஒருமைப்பாடுதான் இந்த தூய ஆவியானுடைய நடத்துதலை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள துணையாக இருக்கிறது. பாருங்கள், ஒதுங்கி கிடந்த சீஷர்கள், பிரிந்து கிடந்த சீஷர்கள் இப்போது ஒன்றுபடுகின்றார்கள், ஐக்கியப்படுகின்றார்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது பலத்தமான காற்று, முழக்கம், வீடு நிரப்பப்படுதல், அக்கினிமயமாக பிரிந்திருக்கும் நாவுகள் என்று பல அடையாள சொற்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இதை அடையாள சொற்களாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எழுத்திற்கு எழுத்தாக புரிந்து கொண்டால் இதை ஏற்றுக்கொள்வதும் புரிந்து கொள்வதும் கடினமாக இருக்க முடியும். இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை தவறாக புரிந்து கொள்கிற ஒரு போக்கும் திருச்சபையிலே நீங்கள் பார்க்க முடியும். பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் அல்லது பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொன்ன உடனே பலர் அந்நிய பாஷை பேசுவதுதான் அந்த அனுபவம் என்று சொல்லுகிறார்கள். அல்லது சிலர் தங்களுடைய தனி பக்தி வாழ்வை உயர்த்துவதுதான் இந்த அனுபவம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது அல்ல. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி திருச்சபையை நடத்துகின்ற ஒரு அனுபவத்தை இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் சிந்திக்கலாம். பெத்லஹேம் வாஸ் காட் வித் அஸ். பெத்லஹேமிலே ஆண்டவர் பிறந்தார். அவர் நம்மோடு இருப்பதற்காக பிறந்தார், மனித குமாரன் என்று நாம் சொல்லுகிறோம். கால்வரி வாஸ் காட் ஃபார் அஸ்.
கல்வாரியிலே கடவுள் நமக்காக துன்பப்பட்டார், நமக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அண்ட் பெண்டெகாஸ்ட் இஸ் காட் இன் அஸ். ஒருமனப்பட்டு கூடியிருந்த சீஷர்கள் மத்தியிலே ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், நமக்குள்ளே உரைகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் சில நல்ல செயல்கள், வல்ல செயல்கள் செய்வதற்காக அவ்வப்போது தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், அதன் பின்பு அவர் எடுக்கப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற அனுபவத்தை புரிந்து கொள்ளும் போது ஒரு மனத்தோடு கூடியிருந்த அனைவருக்குள்ளும் உரைகின்ற ஆண்டவராக தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இதை கவனமாக நாம் புரிந்து கொள்வது நல்லது. 3 சுருக்கமான கருத்துக்களினூடாக பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டார் என்ற பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக தி ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி என்று சொல்லலாம், ஒருமைப்பாட்டின் ஆவியானவர். இன்னும் சொல்லப்போனால் தி பெண்டகாஸ்ட் சேலஞ்சஸ் ஃபார் யூனிட்டி. நம்முடைய ஒருமைப்பாட்டிற்கு ஒரு சவாலை இந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் நமக்கு தருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2:1 அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆக பிரிந்து நின்ற சீடர்கள் ஒத்திசைவோடு ஒரு மனதோடு ஒன்று வருகின்ற சூழ்நிலையிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதை நாம் வாசிக்கிறோம். பாபேல் கோபுரம் அமைக்கப்பட்ட ஒரு வரலாறு. ஆண்டவர் உலகமெங்கும் புறப்பட்டு செல்ல வேண்டிய நிலையிலே மக்களை பலுகி பெருகி அனுப்புகின்றார். ஆனால் செழிப்பை பார்த்தவுடனே அங்கேயே இருக்க மக்கள் விரும்புகின்றார்கள். 4ஆம் வசனத்திலே பாருங்கள், கோபுரத்தை கட்டி நமக்கு பெயர் உண்டாக்க கடவோம். மக்கள் சிதறி போகாமல் செழுமையான இடத்திலே ஒன்று கூடி இருந்து தங்களுக்கு பெயரும் புகழும் உருவாக்குவதற்காக, ஒரு வரலாற்றை கட்டியமல எழுப்புவதற்காக கோபுரத்தை கட்டுகின்றார்கள். Let us make a name for ourselves. இறைவனுக்காக அல்ல, தங்களுக்காக அவர்கள் அந்த கோபுரத்தை கட்ட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்த்தால், ஆதியாகமம் 11 வாசித்து பார்த்தால் தெரியும். இந்த கோபுரத்தை கட்டுவதை பார்த்து ஆண்டவர் இறங்கி வருகிறார். 7ஆம் வசனத்திலே பாருங்கள், அவர்கள் பயன்படுத்தின மொழி பாஷை தாறுமாறாகி விடுகிறது. அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக மொழி குழப்பத்தை உருவாக்குகிறது. அந்த கோபுரம் கட்டுவதற்கு தடை ஏற்பட்டு விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு புரிந்து கொள்ளுகின்ற, பல மொழியை பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் 7ஆம் வசனத்தை பாருங்கள், எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா? சுமார் 120 பேர் இருக்கிறார்கள். பல நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். கலிலேயர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், கலிலேய மொழியிலே பேசுகிறார்கள். 8ஆம் வசனத்தை பாருங்கள், அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? கலிலேயர்கள் கலிலேய மொழியிலே பேசுகிறார்கள். ஆனால் அங்கே குழுமி இருந்தவர் எல்லாரும் அதை புரிந்து கொள்ளுகின்றார்கள். தூய ஆவியானவர் என்று சொல்லும்போது ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி. மொழி இங்கே ஒரு தடையாக அமையவில்லை, தெளிவாக புரிந்து கொண்டார்கள். முக்கியமாக அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே அவர்களுடைய ஐக்கியம், அந்த ஐக்கியத்தில் ஆவியானவர் செயல்படும் போது புரிந்து கொள்ளுதல் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே வரங்களை குறித்து பவுல் பேசுகிறார். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவர். பல வரங்கள், குணமாக்கும் வரம், நிர்வாக வரம், பாஷை வரம், மொழியாக்கம் செய்கின்ற வரம். ஆனால் அடிப்படை ஒரே ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிறார். இந்த ஆவியானவர் பிரிந்து கிடக்கின்ற சீஷர்களை ஒருமுகப்படுத்துவதற்காக திருச்சபையிலே கொடுக்கப்பட்டார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாளின் சிறப்பு என்று நாம் பார்க்கின்றோம். The Holy Spirit comes to unite us, நம்மை இணைப்பதற்காக, சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக
கொடுக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 2:44 நாம் வாசிக்கிறோம், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். பெந்தேகோஸ்தே நாளிலே இறைவனிலே நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒன்றாக இருந்தனர். அன்புக்குரியவர்களே, திருச்சபைக்கு ஆண்டவர் தூய ஆவியானவரை கொடுத்தார் என்று நினைவு கூறுகிற இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே திருச்சபையின் ஐக்கியத்தை குறித்த சிந்தனை நமக்கு தேவை. பவுல் சொல்லுவார் கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணத்தை இணைந்து இசைந்து திருப்பணிகளிலே திருச்சபையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:3 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், சமாதானத்தின் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். புதிய மொழியாக்கத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆக தூய ஆவியானவர் இந்த ஒருமைப்பாட்டை திருச்சபைக்கு தந்திருக்கின்றார். இந்த அமைப்பை இதை காத்துக்கொள்ளுங்கள். ஆக ஒன்றே திருச்சபை, இணைந்து செயல்படுகின்ற திருச்சபை, ஐக்கிய திருச்சபை என்ற சிந்தனையை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். 1947 தென்னிந்திய திருச்சபை உருவானது. அதன் வரலாறுகள் நமக்கு தெரியும். ஆனால் உலகத்திலே இன்றைக்கும் பல்வேறு எதிரெதிரான பாரம்பரியங்கள் இணைந்து சான்று பருகுவதை பார்த்து மக்கள் அதிசயப்படுகிறார்கள். சுமார் 4.5 மில்லியனுக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த தென்னிந்திய திருச்சபை என்றும் ஐக்கியத்தின் கீழ் இருக்கின்றார்கள். ஆம், தூய ஆவியானவர் இந்த ஐக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். தூய ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த பெந்தேகோஸ்தே தினத்தை கொண்டாடுகிற நாம் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபையிலும் ஐக்கியம் வளர்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க, ஒருபோதும் திருச்சபையை பிரித்துக் கொள்வதற்காக அல்ல, திருச்சபையிலே நின்று சான்று பகிர்வதற்காக நம்மை அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. இரண்டாவது சிந்தனை, தி ஸ்பிரிட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புது வாழ்க்கை பாணி அல்லது புதிய அனுபவங்களை வழங்குகின்ற தூய ஆவியானவர். அப்போஸ்தலர் 2:4 தூய ஆவியானவரின் தூண்டுதலினால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசினார்கள், பல பாஷைகளிலே பேசினார்கள், ஆனால் அதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2 தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேதுருவின் அருளுரை 32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். ஆக உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார்கள். 36 பாருங்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார். இந்த அறிவிப்பு அல்லது இந்த அறிக்கை எளிதானது அல்ல. ரோமர்களுடைய ஆட்சியின் காலத்திலே சீசர் தான் ஆண்டவர் என்று அறிக்கையிடப்பட வேண்டும். வேறொருவரை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் துன்பம். சீஷரை வணங்காதவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார். ஆனால் இயேசுவே ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ற ஒரு புது அனுபவத்தை பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், தொடர்ந்து 2:42 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிடுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக இருந்தார்கள். 45 பாருங்கள், அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தார்கள். ஒரு தனி மனிதனுடைய தேவை அல்ல, ஒரு கூட்டு சமுதாயத்தின் தேவை. கம்யூனிட்டி பேஸ்ட் ஆன் ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சமூகம். கேட்கிறவர்களின் தேவைக்கு தக்கதாக பேசுகின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்து பல மொழிகளிலே பேசினார்கள். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அதை கேட்ட மக்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற நிலையிலே ஒருமைப்பாடு, தேவைகளை பகிர்ந்து கொள்ளுதல், இவைகள் இந்த வாழ்வின் அனுபவமாக மாறிவிட்டது. ஆக ஒரு புதிய அனுபவம், சுயநலத்தின் அனுபவம் அல்ல, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு பணிபுரிகின்ற அனுபவம். மார்க் 10:35-38 வரையிலே செபதேயின் குமாரராகிய யாக்கோபு, யோவான் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, நீர் மகிமையிலே வரும்போது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நாங்கள் உட்காருகின்ற உரிமை வேண்டும். சுயநலத்தோடு ஒரு கேள்வி. ஆனால் அனைவருக்கும் அனைவருடைய தேவைகளையும் இங்கே புரிந்து கொள்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள்.
நீங்கள் அப்போஸ்தலர் 4:35 வாசித்தால் தெரியும். செல்வங்களை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசுவின் பாதம் அல்லது அப்போஸ்தலருடைய பாதம் என்று சொல்லும்போது இயேசுநாதரை தலைவராக கொண்ட இந்த அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்து தங்களுக்காக அல்ல மற்றவர்களுக்காக அதை பகிர்ந்து கொண்டார்கள். எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கின்ற ஒரு இறையரசின் தன்மைகளை தூய ஆவியானவரின் மூலமாக ஒரு புதிய அனுபவமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் ஒருவர் சொல்கிறார், the Holy Spirit reproduces in the disciples a quality of life that Jesus lived. இயேசுநாதர் வாழ்ந்து காட்டின ஒரு தனித்தன்மையான வாழ்வினை தூய ஆவியானவர் சீடர்களிடம் மறுபடியும் உருவாக்குகின்றார். இந்த நாட்களில் நமக்கு தெரியும் இந்த கொரோனா பிரச்சனைகள். ஆனால் நீங்கள் பல சோதனைகள் வந்தாலும் திருச்சபை தேவை உள்ளவர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய திருச்சபையிலும் அப்படிப்பட்ட பணிகளை நாம் செய்தோம். காரணம், பெந்தேகோஸ்தே நாளிலே கடவுள் நமக்கு தந்த அந்த பொதுநலத்தோடு கூடிய ஒரு அனுபவம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், வாழ்க்கையின் அழகு என்பது ஒரு தனிநபர் பாடுவதை போன்று அல்ல, மாறாக குழுவாக ஒத்திசைந்து பாடுவதை போன்று. The beauty of life is not a solo but a symphony. ஆக பெந்தேகோஸ்தே ஆவியானவர் இந்த கூட்டுறவை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு புதிய அனுபவம், தன்னலத்தோடு அல்ல பிறநலம் கருதுகின்ற ஒரு புதிய அனுபவம். நிறைவாக 3வது சிந்தனை, த ஸ்பிரிட் ஆஃப் தி விட்னஸ், சாட்சியின் ஆவியர். அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள், தூய ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். ஆக தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது முழு உலகத்துக்கும் சென்று இந்த முழு உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நம்மை ஆண்டவர் அனுப்புகின்றார். கிறிஸ்துவுக்கு சான்று பகரவே தூய ஆவியானவர் வழங்கப்பட்டிருக்கின்றார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார், அவரே என்னை மகிமைப்படுத்துவார். ஆக ஆண்டவர் தூய ஆவியானவரை திருச்சபைக்கு தந்து உலகத்திலே சாட்சியாக அனுப்புகிறார். இன்றைய உலகத்திலே பல அருட்பணி இயக்கங்கள் உலகமெங்கும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அருட்பணி இயக்கங்களிலே நாமும் பங்கு பெறுகிறோம். இதற்குரிய விஷன் பெந்தேகோஸ்தே நாளிலே வித்திடப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது தொடக்க கால திருச்சபைக்கு அல்லது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒன்று சாட்சிகள். இயேசுநாதருடைய சீடர்கள் சாட்சிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் அப்போஸ்தலர் 3:17 பாருங்கள், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசுநாதர் உயிர் பெற்று எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். பவுலை விசாரணை செய்கின்றார்கள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே, பரிசேயர் சதிசேயர் எல்லாம் அவரை துன்பப்படுத்துகிறார்கள். தான் ஒரு பரிசேயன் என்பதை அங்கே டிஃபெண்ட் பண்ணுகிறார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நீ தைரியமாக இரும், துணிவோடிரும். எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமாபுரியிலும் நீ சான்று புரிய வேண்டும். ஆக தூய ஆவியானவர் பவுலுக்கு கொடுக்கின்ற கட்டளை, எருசலேமிலே நீ சாட்சியாக இருந்ததை போன்று ரோமாபுரியிலும் நீ சான்றாளராக இருக்க வேண்டும். சாட்சி என்ற வார்த்தை பெந்தேகோஸ்தே நாள் அனுபவத்திலே மிகவும் முக்கியத்துவப்பட வேண்டிய வார்த்தை. ஆனால் இந்த சாட்சி என்ற வார்த்தை மிகவும் தவறாக இன்றைக்கு புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவ வார்த்தைகளில் ஒன்றாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொருட்செலவிலே பெரிய ஆலயத்தை கட்டுகிறோம், உயர்ந்த கோபுரங்களை கட்டுகின்றோம், கோபுரத்தை கட்டிவிட்டு நாம் பெருமைப்படுகிறோம் இது சாட்சியாக இருக்கும் என்று. அது மாத்திரமல்ல, சில நற்செய்தி கூடுகைகளிலே உணர்வு சார்ந்து விளம்பர சாட்சிகளை சொல்லுகிறார்கள்.
சிலர் சொல்லுவதற்கு பலவந்தம் செய்யப்படுகிறார்கள். சில நேரங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. அந்த மைக்கை கொண்டு வாயில் கூட திணிப்பாங்க, சொல்லு சாட்சி. இவ்வாறு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கணும். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். செயல்பாடுகள் வார்த்தையை விடவும் பேசும். ஆக ஆண்டவர் வார்த்தையினால் அல்ல, செயல்பாட்டினால் சாட்சியாளர்களாக வாழ விரும்புகிறார். சாட்சி என்ற வார்த்தை வழக்கும் என்ற சூழ்நிலையிலே பயன்படுத்தப்படுகிற சொல். ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விபத்தையோ நேரடியாக பார்த்த ஒருவர், நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஐ விட்னஸ், என்ன நடந்தது என்பதை விவரிப்பதுதான் சாட்சி என்று சொல்லுவார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகும் 19:15 ஒருவருடைய குற்றம் உறுதி செய்யப்பட 2 அல்லது 3 சாட்சிகள் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு சாட்சி அல்ல, 2ம் அதற்கு மேலும். அன்பர்களே, பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தை பெற்று சான்றாளர்களாக நாம் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எதை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்தார். தொடக்க கால திருச்சபையில் அவர்கள் அதை சொன்னார்கள். அவருடைய அன்பும் ஆற்றலும் உயிர் பெற்றிருக்கிறது. அவருடைய நீதி ஒருபோதும் செத்துப்போவதில்லை. அவருடைய இறையரசின் போதனைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக திருச்சபை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக நம்மை குறித்தல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரையும் இறையரசின் தகவுகளையும் குறித்து சொல்வதுதான் கிறிஸ்தவ சாட்சியாக இருக்க முடியும். ஃபாதர் சாமுவல் ராயன் என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க குருவானவர் ஹோலி ஸ்பிரிட் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்திலே அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: விதவுட் த ஹோலி ஸ்பிரிட் காட் இஸ் ஃபார் அவே. தூயாவியானவர் இன்றி கடவுள் நம்முடைய தொலைவில் இருக்கின்றார். கிரைஸ்ட் ரிமைன்ஸ் இன் த பாஸ்ட். கடவுள் தற்காலத்துக்குரியவர் அல்ல, கடந்த காலத்திலே நிலைத்து நிற்கின்றவர். த காஸ்பல் பிகம்ஸ் எ டெட் லெட்டர். நற்செய்தி ஒரு செத்துப்போன கடிதம். அதிலிருந்து நமக்கு தெரிகிறது, பெந்தேகோஸ்தே நாள் ஒரு சாட்சியோடு உயிர் பெற்று வாழுகிற அனுபவத்தை உலகத்திற்கு சொல்ல நம்மை உருவாக்குகின்ற ஒரு அழைப்பு. ஒருவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாகவும் ஒப்படைப்புள்ள வாழ்வு மூலமாகவும் அவருக்காக சுறுசுறுப்புள்ள சான்றாளராகவும் ஈடுபட்டு மக்களை ஈர்த்து கொள்ள கடவுள் விரும்புகிறார். ஆக மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய வார்த்தை, ஒப்படைப்பான வாழ்வு இவற்றின் மூலமாகவும் ஒரு சுறுசுறுப்பான சாட்சியின் மூலமாகவும் பணி செய்வதற்காக திருச்சபையை தூய ஆவியானவர் இந்த சான்று பகரும் பணிக்காக வேறுபடுத்துகின்றார். அன்பர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். போலிகார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராயுடைய நிகழ்ச்சியை சொல்லி இந்த அருளரை நான் நிறைவுக்கு கொண்டு விரும்புகிறேன். 2ஆம் நூற்றாண்டிலே ஸ்மிர்னா என்ற இடத்திலே பேராயராக இருந்தவர். ரோமர்களுடைய நெருக்கங்கள் திருச்சபைக்கு கிடைத்து கொண்டிருந்த காலம். மிகவும் எளிமையானவர், ஆழ்மையான பற்றுறுதியாளர், இறைமக்களால் நன்கு மதிக்கப்பட்டவர். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் இவரை மதித்ததின் அடிப்படையிலே அவருடைய பாத அணிகளை கூட உருவி கழுவி தொட்டு தங்களுடைய வணக்கத்தை செலுத்தினார்களாம். அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த இதர சமய மக்களும் அவரை போற்றினார்கள். இதர சமய மக்கள் இவ்வாறு சொன்னார்களாம்: தி ஃபாதர் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ், இவர் கிறிஸ்தவர்களுக்கு தந்தை. அதே நேரத்திலே தி டிஸ்ட்ராயர் ஆஃப் அவர் காட்ஸ், எங்களுடைய கடவுளை அழிக்கின்றவர்கள் என்று சொன்னார்களாம். திருமறையை ஒழுங்காக பின்பற்றினார். யோவானிடமிருந்து பெற்றுக்கொண்ட அப்போஸ்தல பாரம்பரியத்தை பாதுகாத்தார். இவர் நெருப்பிலிட்டு கொல்லப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். நெருப்பில் இடுவதற்கு முன்பாக கிறிஸ்துவை மறுதலிக்குவதற்காக கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் சொன்னார், 85 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு நான் பணி செய்துள்ளேன். அவர் எனக்கு எந்த தவறும் செய்யவில்லை. என்னை மீட்ட ராஜாவை நான் எப்படி மறுதலிப்பது? There is no witness if there is no suffering. துன்பம் இல்லாமல் சாட்சி இல்லை. ஆகவே இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாளிலே திருச்சபை சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது, துன்பம் இல்லாமல் சாட்சி இல்லை என்ற சிந்தனையை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவருக்கும் விளங்காத பாசையை பேசி திரிவதல்ல. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது ஒரு வியாபார நோக்கத்தோடு தன்னை மிகைப்படுத்துவது அல்ல. போலிகார்ப்பை போன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே துன்பத்தின் அடிப்படையிலே சாட்சியாக வாழ்வது. பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் விளம்பரத்தின் அனுபவமாக அமைய வேண்டாம். சாட்சியின் அடையாளமாகவும் புதிய அனுபவங்களின் அடிப்படையிலே தனி மனிதன் மீது அல்ல, எல்லா மக்களையும் திருச்சபையின் தேவைகளையும் உணர்கின்ற புரிந்து கொள்ளுகின்ற அனுபவமாகவும் திருச்சபையின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துகின்ற அனுபவமாகவும் அமைய இந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு பயனுள்ளதாக அமைத்து தருவாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஆவியானுடைய பலனோடு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வவல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியரால் கன்னிடத்தில் பெற்று பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்தென்று எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பாசில் விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிர்ந்தோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த திருச்சபையும் பரிசுத்தோடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் இணைந்து 204வது கீர்த்தனை பாடலாகிய சுத்திகரியாயோ துர்க்குணம் நீங்க என்னை சுத்திகரியாயோ என்ற பாடலை பாடுவோம். 204ஆம் கீர்த்தனை பாடல்.
ஜெபம் செய்வோம். பெந்தேகோஸ்தே நாளிலே ஒன்றுபட்டிருந்த சீஷர்கள் மத்தியிலே தூய ஆவியானவரை தந்து ஆற்றல் படுத்தி திருச்சபையின் ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதற்குரிய அழைப்பை தந்து தனிநபர் பக்தி அல்ல, திருச்சபையின் கூட்டு முயற்சியே சிறப்பு என்று எங்களை போதித்து திருச்சபையை நேசிக்கின்ற நிலையிலே, பணி செய்கின்ற நிலையிலே, ஒப்படைக்கின்ற நிலையிலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒரு புது தைரியத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லா மக்களுடைய தேவைகளையும் கருத்தில் கொள்ளுகின்ற அழைப்பை தூய ஆவியானுடைய அனுபவத்திலே பெற்றுக்கொள்கிறோம். சிறப்பாக இந்த கடைசி உலகத்தின் கடைசி காலம் வரையிலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார். அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாழ்வு தருகின்ற கன்மலை. அவரை அண்டினோர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற நற்செய்தியை வாழ்வு மூலமாக நாங்கள் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தூய ஆவியானவர் நம்மை பயன்படுத்த முடியும். அதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆண்டுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து தூய ஆவியானுடைய ஆளுகையின்படி நாம் பணி செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையின் எல்லா பணிகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சந்தித்திருக்கிற கடின பாடுகள் விரைவிலே உமக்கு சித்தமானால் மாற்றப்படட்டும். ஒரு புதிய நம்பிக்கையோடு நிற்கிறோம். எங்களுக்கு வாழ்வு தாரும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் சந்திக்கின்ற எங்கள் திருச்சபையின் விசுவாச குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக இந்த சிறப்பு நாட்களிலே, குறிப்பாக கொடிய வியாதியின் தாக்கத்திலே அவர்கள் செய்கிற பணிகள் மக்கள் தேவைகளை சந்திப்பதற்காக அமையட்டும். விரைவிலே சபை கூடி வருவதற்குரிய சூழ்நிலையை, ஆலயத்தை மையமாக வைத்து உம்மை பணிந்து கொள்வதற்குரிய சூழ்நிலையை உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு தாரும் என்று வேண்டுகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் வளமாய் தங்கியிருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.